Hello guys and welcome back to this video. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னசால இருந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் தான் பார்க்க போறோம். இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு லெஸ் ஆயிலே பார்த்தீங்கன்னா பெட்டர் ஃபாஸ்டர் குக்கிங் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட்டை பற்றி என்னோட ரிவ்யூ ப்ளஸ் அன்பாக்சிங் இந்த இன்னசால சர்வீஸ் எப்படி இருக்குது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல அன்பாக்சிங் இருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. ஸோ இன்னசால இருந்து டேஸ்டி ஃப்ரை DW 5.5 லிட்டர்ஸ் வாங்கியிருந்தேன். இது டோட்டல் பவர் 1600 வாட்ஸ், 8 ப்ரீ செட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் விண்டோ ப்ளஸ் டச் கண்ட்ரோல் இதில் அவைலபிளாக இருக்குது. 1 year வாரண்டி வருது நமக்கு. ஸோ அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரைஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 5300 வாங்கியிருந்தேன். இப்போது இதோட ப்ரைஸ் 4500 கிட்ட வந்திருக்கு. லிங்க் கீழே இருக்க இன்ட்ரெஸ்ட் தான் செக் பண்ணி பாருங்கள். இனிஷியல் கெஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏர் ஃப்ரையர்ஸ் நான் லெஸ்ஸாக தான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட தேவை ரொம்பவே ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவோம், என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு பேக்கேஜிங் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே இன்னொரு பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பாக்ஸ்குள்ளே நமக்கு ப்ராடக்ட் புக், மேனுவல், அதுக்கப்புறம் குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் புக் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒரு பிளேட் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம கிரில் போடுறதுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான் இருக்குது. கொஞ்சம் சீப் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் டச். ஸோ ஆன் பண்ணோடனே நாய்ஸியாக இருக்குது, ஏன்னா அந்த ஹாட் ஏர் புஷ் இன்சைட் பண்ணுது. நமக்கு மோட்ஸ் இருக்குது, டெம்பரேச்சர் செட் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெக்லேன்லேருந்து நான் பொட்டேட்டோஸ் ஃப்ளேவர்டு பேக்கெட் வாங்கியிருந்தேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைலி நம்ம போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு ஆயில் நம்ம லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த அளவுக்கு குக்கிங் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் ஜஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதில் 360 சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்து ஒரு ஷேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வச்சு டைரெக்டாகவே குக் பண்ணலாம் எண்டு வரைக்கும். ஸோ இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிள் அந்த டைரெக்டாக அந்த ஹாட் ஏர் பக்கத்துலேயே வருது. லென்த் இன்னும் கொஞ்சம் கொடுத்தேன்னா அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ நமக்கு டைமரும் இருக்கும். ஃபினிஷ் ஆனோடனே ஒரு பீப் சவுண்டும் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு குக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்களே பார்க்கலாம், ஈவனாக குக் ஆகிருக்கு இந்த ஸ்மெயிலிஸு. இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன், ஃபிஷ் எல்லாமே குக் பண்ணலாம் லெஸ் ஆயிலோட. நான் டெமோ பர்பஸுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ மட்டும் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டே டு டே லைஃப்பில். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், என்னோடய பர்சனல் ரெக்கமெண்டேஷன். பட் ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னசா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொஞ்சம் புவராக இருக்குது. நான் பார்த்துருந்தேன். நான் ஆஃப்டர் ஒரு 16 days அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும் போது எனக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு. நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 months கழிச்சு தான் நமக்கு ஆளே வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் இருக்கேன். பட் ஊர் சைட்லாம் எப்படின்னு ஒரு ஐடியா இல்லை. சப்போஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணுறதா இருந்து உங்களுக்கு தேவை இது ஜாஸ்தியாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் பெட்டர் ஃபிலிப்ஸ் அதுமாரி போகிறது இல்லை அகோரா பிராண்ட் போகிறது நல்லாயிருக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக குக்காக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கம்ப்ளைண்ட் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்டர்னால வந்த பிரச்சனை. அவங்க வந்து பார்க்கும்போது ரீப்ளேஸ்மெண்ட்டோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்டே ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் எதுவும் பண்ணல, காஸ்ட் எதுவும் வாங்கலை. நீங்களே பார்க்கலாம், நான் 16 daysலேயே வாங்கி இந்த பிரச்சனை. ஸோ 2 மாதம் கழிச்சு தான் ரெடி ஆகுது. ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஃபிலிப்ஸ்லேருந்து நான் ஏர் ஃப்ரையர் வாங்கியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் ஏன் அது வாங்கினேன்னா அடிஷ்னலாக இன்ஃபோ கொடுக்குறேன். ஸோ இதுமாதிரி ஹோம் அப்ளையன்ஸ் நம்ம சேனலில் ஏகப்பட்டது போட்டிருக்கோம். இன்னமும் நிறைய வரப்போகுது. ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.